Welcome to Flute English Grammar Creations by Mrs. Valli Subaya. Hello everybody, how are you? Are you all safe and healthy at home? That's fine. Let me continue with the reading skills in Fluent English series. In this video, I have discussed about the second and third stage of reading skills. Do you have interest in improving your reading skills? Yes? Let me teach now. Hi students, words gather பண்ணீங்களா? Read பண்ணி பார்த்தீங்களா? I hope you know to pronounce at least 1000 words correctly. இந்த first stage உடைய continuation-ஆ இந்த second stageல சொல்லியிருக்கிற மெத்தடையும் catch பண்ணிட்டீங்கன்னா you will become very good reader. No one will say your reading is poor. Shall we try today? How many alphabets are there in English language? 26. We have 26 letters but 44 sounds. ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக ஃபோனமிக் அவேர்னஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இமேஜை பாருங்கள், அவன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் உள்ள எல்லா சவுண்ட்ஸையும் உள்வாங்கிக்கிறான். இதுதான் phonemic awareness, the ability to hear and manipulate the individual sounds in a word. What is phoneme? The smallest unit of sound in the language. தமிழ் மொழியில் பூ அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு மாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி கேட் அப்படின்றதுக்கு ஒரு சிலபிள். சவுண்ட் எத்தனை இருக்குது? த்ரீ ஃபோனிம்ஸ். க, அ, ட். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், B has 3 letters. Sound எத்தனை இருக்குது? Only one. B. Okay. Let us see systematic phonics. Teaching the easiest sounds or spelling patterns to the most difficult is the systematic phonics. இப்போ long vowels, short vowels, consonants, diphthongs அப்படின்னு நிறையா phonetic transcriptions இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். நான் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ எப்படியெல்லாம் ப்ரொனன்சியேஷன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம். What is phonics? Phonics is simply the system of relationships between letters and sounds in a language. இந்த லெட்டர் ஏக்கு 9 வேரிட் சவுண்ட்ஸை நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 35 சவுண்ட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோடய கீபோர்டில் இந்த ஃபொனட்டிக் சிம்பல் இல்லாதனால என்னால் இங்கே கம்ப்ளீட் பண்ண முடியல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டேனியல் ஜோன்ஸ்ன்ற டிக்ஷனரியை வாங்கி இந்த ப்ரொனன்சியேஷனை கற்றுக்குங்க. ஓகே, let us see the different sounds of letter A. The first one is cat, rat, man, bad, ant. Second, weak vowel னு சொல்லுவோம், above, petal, collar. The third one is the long vowel, all, call, ball, mall. Let us see the fourth one, swan, was, wand. Fifth one, father, park, jar, etc. Let us see the short vowel of A. Cabbage, baggage, village. The remaining 3 can be called as diphthong. இங்கே என்ன ஆகும்னா the tongue glides from one position to the other. Paper, table, angel. Eighth one is air, pair, star, star. Both are with same sound. The last one is near, real, beard, etc. நீங்களும் இது மாதிரி the remaining lettersக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். What is decoding? இந்த டீகோடிங் என்பது நீங்கள் பிரிண்டட் வேர்ட்ஸை ஸ்போக்கன் வேர்ட்ஸாக
மாற்றுறதுக்கும் ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களால் இங்கிலீஷை நல்லா ரீட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். According to the National Reading Panel, phonological awareness is very important for all the students since it improves their reading skills. நிறைய பேருக்கு இந்த ஃபோனாலஜிக்கல் அவேர்னஸ் இல்லாதனால தான் வேர்ட்ஸ் எவ்வளோ தான் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலும் பேசேஜாக வரும்போது உங்களால் அதை கரெக்டாக ரீட் பண்ண முடியல. நீங்கள் இந்த 4 டெவலப்மெண்டல் லெவல்ஸை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் நல்லா ரீட் பண்ண முடியும். Let us see the first one, word awareness. இப்போ நீங்கள் பேசேஜில் ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் லேர்னிங் அப்படின்னா 3 வேர்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி சிலபல்ஸையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் we have 1 syllables. வவல் லெட்டர்ஸ் வந்து 2 இருக்குது, இஏ. ஆனால் சவுண்ட் வந்து அந்த இடத்துல ஈ அப்படின்னு மட்டும்தான் வருது. அதனால தான் அது 1 syllable. ஓகேயா, வவல் சவுண்ட் எத்தனை இருக்கோ அத்தனை சிலபிள்ஸ் நம்ம மார்க் பண்ணணும். ரீடர், ரீட் 2 syllables. ரீடபிள், ரீட் பில் 3 syllables. ஓகே, இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆன்சர் ரைமை வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸை நீங்கள் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. ஸ்பா ப்ளஸ் ஈ ஸ்பீக். ஓகே, இப்போ ஸ்பா என்பது ஆன்செட், ஈக் என்பது ரைம். ஓகே, இப்போது வந்து இங்கிலீஷ் புக்ஸில் வரக்கூடிய போயம்ஸ்லாம் இந்த ரைமிங் வேர்ட்ஸ் அலிட்ரேஷன்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நல்லா இந்த ஃபோனாலஜிக்கல் அவேர்னஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய சவுண்டு வந்து ஒரே மாதிரி வந்தால் அது ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு முடிஞ்சிருக்கு, ஜிஹெச்னு முடிஞ்சிருக்கு. ஆனால் சவுண்ட் எப்படி இருக்குது, ஜிஹெச்சுக்கும் ஒய்ன்னு தான் வருது. பார்த்திங்கன்னா ஃப்ளை, ஸ்கை, ஹை, சை, அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். இப்போ அலிட்ரேஷனை பார்த்தீங்கன்னா எப்படி அலிட்ரேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இனிஷியல் லெட்டர் வந்து சிமிலராக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸ்பென்ட், சீனரி ஃபஸ்ட் ஒன். த செகண்ட் இஸ் ஃபேவர், ஃபோக்கஸ், எஃப்எஃப் சிமிலராக இருக்குது. லெட் அஸ் கோ டு த 4th level, தட் இஸ் ஃபோனிமிக் அவேர்னஸ். ஃபோனிமிக் அவேர்னஸ் ஒன்றும் இல்லை, இந்த சவுண்ட்ஸை வந்து நீங்கள் ஐசோலேட் பண்ண தெரியணும், பிளெண்ட் பண்ண தெரியணும், செக்மெண்டேஷன் பண்ண தெரியணும், அப்புறம் டிலீட் பண்ண தெரியணும், ஆட் பண்ண தெரியணும், சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டை நல்லா டெவலப் பண்ணி ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் 100 வேர்ட்ஸ் கேதர் பண்ணி நீங்கள் ஒக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ரீடிங் வில் பிகம் வெரி ஈஸியர். இட் வில் ஷைன் லைக் எனிதிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி ஐசோலேட் பண்ணுங்கள். ஐசோலேட் பண்ணுங்கன்னா தனித்தனியாக பாருங்கள். பேட் என்பதுக்கு ப, ஆ, டு. ஓகே, பிளெண்ட் சேர்த்து வாசிங்க. ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி ரீடிங். செக்மெண்டேஷன் அப்படின்னா பகுதி பகுதியாக பிரித்தா கூட நீங்கள் எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். ப என் பென், பி என் பென். ஓகே, அந்த மாதிரி பென், நைஃப் 2 parts. ஓகே, பார்க் என்பதில் எஸ்ஸை ஆட் பண்ணலாம், பின்னால் ஆட் பண்ணி பாருங்கள் பார்க்ஸ். முன்னாடி ஆட் பண்ணால் ஸ்பார்க், ஒமிட் பண்ணனா விட்டுட்டு ரீட் பண்ணோம்னா பார்க். புரியுதா? அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண கற்றுக்குங்க. ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதில் ஃபஸ்ட்டு லெட்டரை வேறு லெட்டராக மாற்றுங்க, இல்லைனா மிடில் லெட்டரை வேறையாக மாற்றுங்க, இல்லைனா ஃபைனலில் வேறையாக மாற்றுங்க. எப்படியோ சப்ஸ்டியூட் பண்ணி நிறைய வேர்ட்ஸை, செயின் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா யுவர் வொக்காபுலரி லிஸ்ட் வில் இம்ப்ரூவ். அதே மாதிரி ரீடிங் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃபோனாலஜிக்கல் அவேர்னஸ் வந்துருச்சுனாவே the reading will become the best. Okay, try your level best. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்காக உங்களுக்கு ஒரு மாடல் பேராகிராஃப் நான் இங்கே கொடுத்துருக்கேன். எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம்.
ப்ரொனன்சியேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பாசஸ் அப்படின்னா எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கமா இருந்தால் ஒரு ½ செகண்ட் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப் இருந்தால் ஒரு 1 செகண்ட் நிப்பாட்டுங்க. அப்போ தான் நீங்கள் ரீட் பண்ணுற பேசேஜ் வந்து உங்களுக்கும் புரியும், உங்களை லிசன் பண்ணுறவங்களுக்கும் புரியும். ஓகே. அதே மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் நல்லா ரைசிங் டோனோடு அதை ரீட் பண்ணுங்கள். நல்லா ஃபீல் பண்ணி நல்லா எக்ஸ்ப்ரெஷனோட அதை ரீட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ லெட் மீ ட்ரை திஸ் பேராகிராஃப். Once upon a time in the woods lived a peasant. He was a good man with a noble heart. He spent his time in the forest cutting down boughs from the trees. Cutting woods all day made his hands strong and rough. One day he cut wood so fast that by 3 o'clock in the afternoon his day's work was through. It started to rain on the way home and he got so wet that his nose became red and he developed a hacking cough. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷனை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேயா? இங்கே பாருங்கள், ஃபொனட்டிக்ஸை நான் இங்கே இந்த சைடு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜிஹெச் அப்படின்ற முடிகிற வார்த்தைக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் இருக்குது. நீங்கள் அதை கேட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ரீடிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். லிட்டில் நாலேஜ் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களால் ரீட் பண்ண முடியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நியூ வேர்ட்ஸ் வந்தாலும் உடனே டிக்ஷனரி ரெஃபர் பண்ணி அதுக்கு என்ன மீனிங், தமிழ் மீனிங் என்ன, சிம்பிள் இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு கற்றுக்குங்க. நான் இங்கே க்ளாஸரி கொடுத்துருக்கேன். ஓகே. அதே மாதிரி நீங்கள் அதை பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து, அந்த பிக்சர் வந்து உங்கள் மைண்டில் வரணும். அப்போ தான் இந்த பேராகிராஃபை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே. ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லைப்ரரி இல்லைன்னா உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க லைப்ரரியை விசிட் பண்ணுங்கள். நிறைய ரீட் பண்ணுங்கள். முக்கியமாக இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணுங்கள். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை இதை வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ½ an hour யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் எவ்ரி டே. இங்கே இந்த ஃபஸ்ட்டு இமேஜை பாருங்கள். இது என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஆல்மோஸ்ட் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் லைப்ரரி. இந்த லைப்ரரி வந்து எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இட்ஸ் ரன் பை கவர்மெண்ட். இப்போ நீங்கள் சொல்லலாம், எப்படி மிஸ் கொரோனா டைம் எங்களால் போக முடியாது. ஓகே, யூ கேன் ரீட் புக்ஸ் நிறையா இருக்குது. கூகுளில் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொனன்சியேஷனாக இருக்கட்டும், ஃபோனாலஜிக்கல் அவேர்னஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி என்கிட்ட செல்ஃபோன் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் டீச்சர்ஸை இல்லைன்னா உங்களோட சீனியர்ஸ் மீட் பண்ணி இங்கிலீஷ் புக்ஸை வாங்கி நீங்கள் நிறைய ரீட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே. Let us move on to the third stage in reading. Read a wide variety of books. Read many kinds of text. Read the right book. Read something short every day. Read anywhere and everywhere. Read anything and everything. ரெகுலராக ரீட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ½ an hour மட்டும்தான் நான் ரீடிங் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காமல், எங்கே இருந்தாலும் எதை வாங்கினாலும் எதை பார்த்தாலும் அது இங்கிலீஷில் உள்ளதை நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஹேபிட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக வர முடியும். ரெஃபர் அ டிக்ஷனரி டு நோ த மீனிங் ஆஃப் நியூ வேர்ட்ஸ். ரீட் அலவுட் இன் ஃபுல் சென்டென்சஸ், நாட் வேர்ட் பை வேர்ட். ரீரீட் தட் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சப்போஸ் ஏதாவது ஒரு பார்ட் ஒரு பேசேஜில் புரியலை அப்படின்னு சொன்னால் அதை திருப்பி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஹையர் லெவலில் பார்த்தீங்கன்னா நாவல்ஸ்லாம் ரீட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன் ஆஸ்டன் நாவல்ஸ், எம்மா, ஆலிவர் கோல்ட்ஸ்மித், சார்ல்ஸ் டிக்கன்ஸ், இவங்க இதெல்லாம் ரீட் பண்ணும்போது ரீட் டீப்பர் டு கெட் இன் டு த மூட் ஆஃப் த ரைட்டர். அப்போ தான் உங்களுக்கு அந்த நாவல் நல்லா புரியும். ரீட் பிளாக்ஸ், இமெயில்ஸ், ட்வீட்ஸ், டெக்ஸ்ட் எக்ஸட்ரா.
சப்போஸ் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட கீபேடை இங்கிலீஷில் மாற்றிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய மெசேஜு அதே மாதிரி ரிசீவ் பண்ணக்கூடிய மெசேஜெல்லாம் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, let us see what Sir Francis Bacon says. Some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. He is an essayist. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ரீட் பண்ணும்போது ரசித்து வாசிங்க, ருசித்து வாசிங்க, சுவைத்து வாசிங்க, பிடித்து வாசிங்க, புரிந்து வாசிங்க. எப்படியாவது ரீட் பண்ணுங்கள். And try to succeed your third stage too. Reading tongue twisters is a fun. Students, you read more and enjoy. This will give you self-confidence and English fluency. Let me try one. Fresh fried fish, fish fresh fried, fried fish fresh, fish fried fresh. Let me read another one. Give Papa a cup of proper coffee in a copper coffee cup. Give Papa a cup of proper coffee in a copper coffee cup. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் நிறைய ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டங் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் ஆகும். ஒரு டைரி ஒன்று வச்சுக்கோங்க. என்னென்ன புக்ஸ் ரீட் பண்ணுறீங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இதுவும் பேக்கனோட வேர்ட்ஸு. ரீடிங் மேக்கத் அ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் எ ரெடி மேன், and writing an exact man. Here I have listed a set of questions following the grammar pattern. Ask questions using was or were. Both are auxiliary verbs in past tense. Learn to ask questions and answer it. When were you born? I was born on January 1995. Who was at the zoo yesterday? Nobody was there. How was your lockdown? Very boring. Were the birds hungry? Yes, they were. Were they sad an hour ago? No, they were happy. Were you holding the umbrella? Yes, I was. Were they enjoying the rain? Yes, they were. Okay, this is the end of today's class. Thank you so much for your kind attention. If you like my method of teaching, kindly comment, share and subscribe. Thank you.